திரு சீமான் அவர்கள் ரீசெண்டா தந்தி டிவில நடந்த ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்றத பார்த்திருப்பீங்க. அதுல தான் ஆட்சிக்கு வந்தா தன்னுடைய ஆட்சி ஒரு அன்பான சர்வாதிகார ஆட்சியா இருக்குன்னு அவர் மென்ஷன் பண்ணாரு. ஆக்சுவலி பிலாசபில பாராடாக்ஸ் ஆஃப் த பெனவலன்ட் டிக்டேட்டர்னே ஒன்னு இருக்கு. அதாவது ஒரு நாட்டுடைய நன்மைக்காக மொத்த அதிகாரத்தையும் தன்னுடைய கையில எடுத்துக்கிட்டு ரூல் பண்றவர் தான் பெனவலன்ட் டிக்டேட்டர், அதாவது அன்பு சர்வாதிகாரின்னு சொல்லுவோம். இது ஏன் பாராடாக்ஸா இருக்குன்னா, சர்வாதிகாரமும் அன்பும் ஒரே நேரத்துல ஒரு ஆளுக்குள்ள குடியிருக்கிறதுங்கிறது வரலாற்றுல ரொம்ப ரேரா தான் நடக்கும். ஏன்னா சர்வாதிகாரம் எங்க இருக்கோ அங்க அன்பை விட பவர் தான் டாமினேட் பண்ணும். ஆனா ஸ்டில் அத்தி பூத்தார் போல் சிலர் அன்பு சர்வாதிகாரியா வாழ்ந்திருக்காங்க. இதுக்கு நல்ல உதாரணம் யாருன்னா, சீமான் அவர்களே இந்த நிகழ்ச்சியில சொன்ன சிங்கப்பூரை ஆண்ட லீ குவான் யூ தான். அவருக்கு முன்னாடி வரைக்கும் சிங்கப்பூருங்கிறது அமைதலற்ற குழப்பம் மிகுந்த ஒரு தீவு. ஆனா அவர் 1959 பதவியேற்று கண்டினியூஸா 30 வருடங்கள் ஆட்சி பண்ணி சாக்ரட்டிஸ் மாதிரியே தன்னுடைய கனவு சிங்கப்பூரை ரியலாவே கட்டி எழுப்புறாரு. அவர் முதல்ல கம்யூனிசத்தை ஒடுக்கி பேன் பண்ணிட்டு டெமோக்ரஸியை நெருக்கி தன்னுடைய கிடுக்கு பிடிகளை கொண்டு வராரு. சோ அவருடைய ஆட்சி எப்படிப்பட்டதுன்னா, டெமோக்ரஸிக்கு நடுவுல ஒரு அத்தாரிட்டேரியன் ஆட்சி. அவர் டிசிப்ளினை ரொம்பவே முக்கியப்படுத்தினதுனால ஏகப்பட்ட ஸ்ட்ரிக்டான சட்டங்களை போட்டாரு. உதாரணத்துக்கு சிங்கப்பூர்ல யாரும் பபிள் கம் மெல்ல கூடாது, ஆண்கள் யாரும் நீளமா முடி வச்சுக்க கூடாது, பட்டாசு வெடிக்க கூடாது, பொது கழிப்பிடத்துல ஃபிளஷ் பண்ணாம வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே போலாம். அவருடைய காலத்துல ஹிப்பி கல்ச்சரை தடுக்கிறதுக்காக சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா நீளமாக முடி வைத்திருப்பவர்களுக்கு இறுதியாகவே சேவை வழங்கப்படும் சொல்லி அபிஷியலாவே நோட்டீஸ் ஒட்டி வச்சிருப்பாங்க. சோ சிங்கப்பூர்ல அவரை எதிர்த்துட்டு எந்த ஒரு ஏஜென்சியுமே செயல்பட முடியாது. ஒரு டைம்ல எல்லாம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஊழியர் சங்கம் ஸ்ட்ரைக் பண்ணிச்சு. ஏன்னா விமான சேவை உலகத்தரத்துக்கு உயர்ந்துடுச்சு, ஆனா ஊழியருடைய சம்பளம் குறைவா தான் இருந்தது, கூடவே அவங்க ஓவர் டைமா ஒர்க் பண்ணணுங்கிற நிர்பந்தமும் இருந்தது. சோ இந்த குறைகளை களையும்படி அந்த சங்கம் போராடுது. ஆனா லீ குவான் யூ அந்த சங்கத்தை அரசுக்கு எதிரானதா அறிவிச்சிட்டு அதனுடைய தலைவர்களை பிடிச்சி ஜெயில போட்டாரு. அதுக்கப்புறம் பைலட்டுகளை நேரா பார்த்து பேசுறதுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாரு. ஏன்னா அப்பதான் அவருடைய முகத்துல இருக்கிற அந்த ரேஜ் அவங்களால பார்க்க முடியும். அவங்கள பார்த்து அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன். ஒன்னு, இந்த ஸ்ட்ரைக்கை நீங்க இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பாடத்தை நானும் சிங்கப்பூர் மக்களும் உங்களுக்கு சேர்ந்து கத்து தருவோம். அப்படி இல்லன்னா ஸ்ட்ரைக்கை உடனடியா நிறுத்திட்டு மறுபடியும் வேலைக்கு போங்க. அங்க உங்களுடைய டிசிப்ளினை எனக்கு நிரூபிச்சிட்டு அதுக்கப்புறம் இது சம்பந்தமா என்கிட்ட வந்து பேசுங்கன்னு ஆப்ஷன் கொடுத்தாரு. அவங்க லிட்டரலா 1 மணி நேரம் யோசிச்சு பார்த்துட்டு மறுபடியும் வேலைக்கு போயிட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய உதவி இல்லாமலேயே ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து அந்த ஏர்லைன்ஸ் மறுபடியும் அவர் கட்டி எழுப்பிடுவார்னு இவங்களுக்கு தெரியும். ஆனா சில நேரங்கள்ல ஒற்றை தனிமனிதனுடைய முடிவுங்கிறது கான்ட்ரோவர்சியாவும் முடியும். ஏன்னா அவருமே சிங்கப்பூர்ல கிராஜுவேட் மதர் ஸ்கீம்னு ஒன்னு கொண்டு வந்தாரு. அவர் என்ன நினைச்சாருன்னா, இப்ப இருக்கிற சிங்கப்பூர் இதுக்கு மேலேயும் வளரணும்னா அடுத்த தலைமுறை படிச்ச தலைமுறையா இருக்கணும்னு நினைச்சாரு. அதனால படித்த பெண்கள் அதிகமா குழந்தை பெத்துக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. ஆனா அதுக்கு நேர்மாறா சிங்கப்பூர்ல படிக்காத பெண்கள் தான் அதிகமா குழந்தை பெத்துட்டு இருந்தாங்க. சோ அதை தடுக்கிறதுக்காக படித்த பெண்கள் குழந்தை பெத்துக்கிட்டா அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல முன்னுரிமை, அந்த பெண்களுக்கு ஹவுசிங் போர்ட்ல முன்னுரிமைன்னு ஏகப்பட்ட சலுகைகள் வழங்கினாரு. ஆனா இந்த சட்டம் படிக்காத பெண்கள் கிட்ட பிறக்கிற குழந்தைங்க அறிவாளிகளா இருக்க மாட்டாங்கிற சென்ஸ மறைமுகமா உருவாக்குறதுனால அது மக்கள் மத்தியில எதிர்ப்பு சம்பாதிச்சது. அதனாலேயே 2 வருஷத்துக்கு அப்புறம் வாபஸும் வாங்கப்பட்டுச்சு. சோ அவர் ஒரு அன்பு சர்வாதிகாரியா இருந்ததுனால சிங்கப்பூருடைய வளர்ச்சிங்கிறது குறுகிய காலத்திலேயே அசுர வளர்ச்சியா இருந்தது. ஆனா இதே வளர்ச்சியை பியூர் டெமோக்ரஸில இருந்து அவரால் அச்சீவ் பண்ணிருக்க முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம் தான். சரி, இங்க பாராடாக்ஸ் என்னன்னா, எல்லாராலையுமே லீ குவான் யூ மாதிரியே இருக்க முடியுமாங்கிறது தான். ஏன்னா அன்பு சர்வாதிகாரிக்கு 10 ரீல் போட முடியும்னா அன்பில்லாத சர்வாதிகாரிக்கு 1000 ரீல் போட முடியும். ஏன்னா வரலாறு முழுக்க அவங்க தான் நிறைஞ்சிருக்காங்க. சோ ஃபைனலா நீங்க இதை சூஸ் பண்ணுவீங்க. இப்ப இருக்கிற டெமோக்ரஸியா இல்லனா அன்பு சர்வாதிகார ஆட்சியா? கீழே கமெண்ட் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம்.